கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் உபாகமம் 6:5. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய குணாதிசயம். அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அன்புள்ளவர். அன்பினால்தான் சகலத்தையும் உண்டாக்கினார். நம்மிடத்தில் தேவ அன்பு இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே தேவ அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் என்று யாத்திராகம் 20:6 வாசிக்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அன்பு ஆண்டவரிடத்தில் வைக்கும்போது ஆண்டவரின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தமும் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்மில் இயேசு அன்பு கூர்ந்து தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும். எபேசியர் 4:15 வாசிக்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதில்லை. நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார். இதே கேள்வியை நம்மிடத்திலும் கேட்கிறார். நாம் அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். உபாகம் 6:5 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.